நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கரிசல்பட்டியில் தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சண்முக சுந்தரபுரம் கிராமத்தில் 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காலி குடங்களுடன் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 3வது நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் 3வது நிலக்கரி சுரங்கம் அமைக்க அகரம், ஆலம்பாடி, பெரிய நற்குணம், சிறுவரப்பூர், கோட்டிமூளை, தர்மநல்லூர், சாத்தப்பாடி உட்பட 26 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விளைநிலங்கள் குடியிருப்பு பகுதிகளை விட்டு வெளியேற மறுப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் தற்போது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட பேனர்களை போலீசார் அகற்ற முயன்ற போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திண்டுக்கல் அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாக்கின. திண்டுக்கல் மாவட்டம் அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் பகுதியில் தர்மர் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் இயங்கி வருகிறது. இந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி உடனுரை சிவசைலநாதர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து திருவிழா முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல் அம்பாசமுத்திரம் காசிநாதர் கோவில் மற்றும் பாபநாசம் உலகாம்பிகை சமேத பாப விநாசர் கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டார்கள். காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்டு கும்பகோணத்தில் பதுக்கி வைத்த 2300 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மக்களவை தேர்தலின் போது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளதால் அந்நாட்களில் அதிக விலைக்கு விற்க காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்ட போலீசார் மாரிமுத்து என்பவரின் வீட்டில் 49 அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்ட மது பாட்டில்களை கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். மது பாட்டில்களை பதுக்கி வைத்த மாரிமுத்து என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலத்தில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக கூறி ஏராளமான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பாவடி தெரு பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாக்கடை நீரில் கலந்து வரும் குடிநீரை குடிப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொண்டு போராட்டத்தை கலைத்தனர். நாமக்கல் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறையினரின் சோதனை நீடித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் நடுக்கோம்பையைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் PSK என்கிற பெயரில் கடந்த 20 ஆண்டுகளாக கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பல்வேறு திட்டப்பணிகளில் அரசின் ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வரும் பெரியசாமியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று அவரது மகன் அசோக்குமார் மற்றும் பங்குதாரரான செல்வம் ஆகியோரின் இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து சோதனைகளை நடத்தி வருகின்றனர். இச்சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி கன்னியாகுமரி அருகே தோவாளை மலர் சந்தையில் பிச்சி, முல்லைப்பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட கோவில்களில் கனி காணும் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டுள்ளது. இதனையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ பிச்சி பூ விலை 600 ரூபாய்க்கு விற்ற நிலையில் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் முல்லைப்பூ கிலோ 1250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கனகாம்பரம் கிலோ ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.